அதுக்கு பிறகு எங்கள் அம்மைக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு புள்ள எங்கள் அம்மைக்கே வயிற்றுல, அதாவது நான் தான் மூத்த குரங்கு வயிற்றுல இருக்கும்போது எங்கள் அப்பா இது ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும்னு நினச்சிருக்காரு. வந்தது நான் பொம்பளை குரங்கு. அதுக்கிறவு ஒரு 1.5 வருஷம் கழித்து 2வது குழந்தை உண்டாயிருக்கவ. சரி இதாவது ஆம்பளை பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்த எங்கள் அப்பாவுக்கு 2வது என் தங்கச்சி பிறந்திருக்கா. சரி மறுபடியும் ஒரு 1.5 வருஷம் கழித்து 3வது குழந்தை வயிற்றுல. சரி இது ஆம்பளை பிள்ளையாக இருக்கும்ன்ட்டு தங்கத்தில் செயின் கொலுசு எல்லாம் செய்து வச்சுட்டு ரெடியாக இருந்திருக்காவ. இது கண்டிப்பாக ஆம்பளை பிள்ளை தான்ட்டு. வந்தது பொம்பளை பிள்ளை. ஆக மொத்தத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்ட எங்கள் அப்பாவுக்கு பிறந்தது 3 பொம்பளை பிள்ளைகள். அவர் ரொம்ப ஏமாத்தத்தில் என்ன செய்துட்டாரு, 3 பொம்பளை பிள்ளைகளும் நம்மளுக்கு இப்படி ஏமாத்தத்தை தந்துட்ட அப்படின்ட்டு செய்து வச்ச தங்கத்தை விற்று குடிச்சு விட்டார். விற்று குடித்து அவர் செய்து வச்சுருந்ததை அவரே விற்று குடித்து அழிச்சிட்டாரு. உங்களுக்கு என் கதையை கேட்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது எனக்கு தெரியலை. ஆனால் என் கதையை சொல்லி முடிக்காமல் விடமாட்டேன் பொம்மாயி, விடமாட்டேன். என் கதையை எப்படியா நான் சொல்லி முடிச்சிருவேன் பொம்மாயி, முடிச்சிருவேன்.